பிரித்தானியாவின் சூப்பர் ஃப்ளூ என்று அழைக்கப்படும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தொற்றின் அபாயகரமான அலை காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளது. குறிப்பாக லண்டனில் கடந்த ஆண்டை விட 3 மடங்கு அதிக நோயாளிகள் காய்ச்சலால் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த அபாயகரமான நிலையில் டிசம்பர் 17 முதல் 22 வரை 5 நாட்களுக்கு சம்பள உயர்வு கோரி இளநிலை மருத்துவர்கள் வேலைநிறுத்தம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தேசிய சுகாதார சேவை பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. இந்த நெருக்கடியை சமாளிக்க பிரித்தானிய அரசாங்கம் இராணுவ மருத்துவர்களை அவசர சேவை பிரிவுகளில் இணைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லண்டன் தேசிய சுகாதார சேவை தலைமை மருத்துவ இயக்குநர் டாக்டர் கிறிஸ் ஸ்ரீதர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் நிலவும் காய்ச்சல் அலை, பணியாளர்கள் பற்றாக்குறை மற்றும் விடுமுறைக்கால பணிச்சுமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மருத்துவர்களின் வேலைநிறுத்தத்தை கைவிடுமாறு அவசரமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது பரவி வரும் இன்ஃப்ளூயன்சா ஏ திரிபு அதிக தொற்றக்கூடிய சப்கிளேட் கே வகையை சேர்ந்தது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த தொற்றலையிலிருந்து நாட்டின் மூத்த குடிமக்களை பாதுகாக்க தேசிய சுகாதார சேவை நிர்வாகம் 2 முதல் 17 வயது வரையிலான சிறுவர்களுக்கு மூக்குவலி தெளிப்பானாக வழங்கப்படும் காய்ச்சல் தடுப்பூசியை இப்போது போடுமாறு பெற்றோரை வலியுறுத்துகிறது. சுகாதார செயலாளர் வெஸ்ட் டீட்டிங் பொதுமக்களை அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்ப்பது, முகக்கவசம் அணிவது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார்.